அதாவது ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்கா ஃபர்ஸ்ட் இருக்கு. ஹாஃப் இருந்த அந்த ஃபயர் வந்து செகண்ட் ஹாஃப்ல அப்படியே அணைஞ்சிச்சு. செமையா ஸ்டோரி இருந்தது. பயங்கரமா இருந்தது. கொஞ்சம் அந்த ஃபிளாஷ்பேக் சீன்ஸ், அவங்க லவ் பண்ற சீன்ஸ்லாம் கொஞ்சம் காட்டி கொஞ்சம் படத்தோட அந்த ஃபயர் வந்து அப்படியே இறங்கிச்சு. செமையா ஃபர்ஸ்ட் இருந்தது. ஹாஃப் உண்மையிலே பயங்கர இதுவா இருந்தது. பாக்குறதுக்கே சரி சரியான ஒரு பயங்கரமா இருக்கும் போது போல செகண்ட் ஹாஃப் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணுது ஃபர்ஸ்ட் ஹாஃப். டானா வராரு, அதெல்லாம் பயங்கரமா இருக்குது. ஆமா, செகண்ட் ஹாஃப் வந்து எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகுற மாதிரி அப்படியே உள்ள போய் அப்படியே இறங்கிச்சு. படம் அப்படியே ஃபுல் ஆயிட்டு லிஃப்ட் ஆகி இன்டர்மிஷன் வரைக்கும் பயங்கரமா போய் அப்படியே டிராப் ஆயிடுச்சு. லிங்கான்னு சொல்லி ஒரு கேரக்டர்ல வராரு, சரியான கெட்டப், சீனு அந்த மாதிரி. பிரகாஷ் மியூசிக் வந்து வேற லெவல், பிஜிஎம் எல்லாம் தெரியுது. ஆமா. அதுக்கப்புறம் இது வேற என்ன சொல்ல வந்தேன், ஏதோ சொல்ல வந்தேனே, அந்த விஷால் சார் வந்து அந்த டானா வர சீன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. ஹாய் guys, this is Jay Bros. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்களை ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு என்ன ப்ரோ புது வீலாகோட வந்திருக்கோம். என்ன வந்து மகுடம் படம், விஷால் சாரோட டைரக்ஷன்ல மகுடம் படம், விஷால் சாரோட ஆக்டிங்ல, விஷால் சாரோட டைரக்ஷன்ல மகுடம் படம் பார்க்க போறோம். ஸோ படம் பார்த்துட்டு ஜிவி சார் மியூசிக் வேற. ஸோ படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறோம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்க. ஓகே கைஸ், ஓகேவா? ஸ்டே டியூன், அப்படியே பாருங்க வீடியோவை, ஓகேவா? You say you need your space, then pull me close. I read your silence louder than. கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் இப்பதான் முடிஞ்சிச்சு. பயங்கரமா இருக்கு கைஸ், வேற லெவல்ல இருக்கு. விஷால் வேற லெவல் பண்ணிருக்காரு. அந்த பழைய விஷால் அந்த சத்தியம் படத்துல எல்லாம் என்ட்ரி கொடுப்பார்ல, அந்த மாதிரி வந்து மாஸ் ஃபைட்டு பயங்கரமா இருக்கு. ஒரு 2 ஃபைட்டு தான் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. சரி, அப்படியே தொடர்ந்து ஃபுல் மூவி பார்த்துட்டு, இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் போர் அடிக்கல, நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ ஃபுல் மூவி பார்த்துட்டே உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறோம். தரமான ரிவ்யூ வந்துட்டு இருக்கு. வெயிட் அண்ட் வாட்ச். ஏன் தியேட்டர்ல எல்லாம் கூட்டம் இல்லைன்னு சுத்தமா தெரியல, ஆனா படம் நல்லா இருக்கு சீரியஸா. ஓகே கைஸ், தொடர்ந்து வீடியோ பாருங்க, அப்படியே உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ கொடுக்குறோம். ஓகே. One day you're warm, the next day you're cold. Got me second guessing what I already know. I give you love, but you ration yours. கைஸ், படம் முடிச்சு இப்பதான் வந்தோம் வெளில. படம் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. அதாவது ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்கா ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்த அந்த ஃபயர் வந்து செகண்ட் ஹாஃப்ல அப்படியே அணைஞ்சிச்சு. அப்படிதான் சொல்லணும். ஆமா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரியான ஸ்டோரி பயங்கரமா இருந்தது. ஆனா உண்மையிலே ஸ்டோரி பயங்கரமா இருந்தது. கொஞ்சம் அந்த ஃபிளாஷ்பேக் சீன்ஸ், அவங்க லவ் பண்ற சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் காட்டி கொஞ்சம் படத்தோட அந்த ஃபயர் வந்து அப்படியே இறங்கிச்சு. பட் ஓவரால் பார்த்தா வந்து விஷால் சார் வந்து ஆக்டிங்லாம் பின்னிட்டாரு, டைரக்ஷன்ல வந்து கொஞ்சம் சொதப்பிட்டாரு. ஸ்டோரி பக்கா ஸ்டோரி வந்து வேற லெவல்ல இருக்கு. நல்ல கதை வந்து ஒரு நல்ல கதை. பட் ஸ்கேம், ஊர்ல நடக்கிற ஸ்கேம் பத்தி சொல்லியிருக்காங்க. உண்மையிலே நாங்கெல்லாம் இது வந்து நம்ம ஜஸ்ட் வந்து இது யோசிச்சிருக்கோம், நம்மள இன்னும் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கல இது. பட் வந்து இத இந்த அளவுக்கு டீப்பா போயிட்டு வார்னிங் கொடுக்குற மாதிரி இருந்தது இந்த படம். பட் இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா ஸ்கிரீன் பிளேவும், இன்னும் கொஞ்சம் ரைட்டிங் கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா, ஸ்டோரி பக்கவா இருக்கு. அந்த டைரக்ஷன் சீன்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் செமையா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் உண்மையிலே பயங்கர இதுவா இருந்தது. பாக்குறதுக்கே சரி சரியான ஒரு பயங்கரமா இருக்கும் போது போல செகண்ட் ஹாஃப் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணுது ஃபர்ஸ்ட் ஹாஃப். டானா வராரு, அதெல்லாம் பயங்கரமா இருக்குது. ஆமா, செகண்ட் ஹாஃப் வந்து எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகுற மாதிரி அப்படியே உள்ள போய் அப்படியே இறங்கிச்சு. படம் அப்படியே ஃபுல் ஆயிட்டு லிஃப்ட் ஆகி இன்டர்மிஷன் வரைக்கும் பயங்கரமா போய் அப்படியே டிராப் ஆயிடுச்சு. அதான் கொஞ்சம் லைட்டா டிசப்பாயின்மெண்ட் தான். கொஞ்சம் என்ன சொல்றது, எதிர்பார்த்த அளவுக்கு அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கல. பட் இருந்தாலும் ஓகே, ஒரு நல்ல ஸ்டோரி. பட் டைம் பாஸா இருந்ததுதான் படம் வந்து. டைம் பாஸா இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. லாஸ்ட் ஃபைட்லாம் கொஞ்சம் குறைச்சிருந்திருக்கலாம், ரொம்ப பெருசா இருந்தது ஃபைட். ஜவ் போட்டாங்க லாஸ்ட். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் கம்ப்ளீட்டா ஒர்க் பண்ணிருக்கணும். ஆமா, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தா ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா இருந்திருக்கும். இப்போ வந்து இந்த படம் வந்து நம்ம ஸ்கோர் கொடுத்துடலாம். 6 out of 10 கொடுக்கலாம். ஆவரேஜான படம் தான், ரொம்ப குட்டான மூவின்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலா செகண்ட் ஹாஃப் நல்லா பண்ணி முடிச்சிருந்தாங்கன்னா செம குட், வெரி குட் மூவி சொல்லிருக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் ஒரு குட்டுக்கு ஒரு படி கொஞ்சம் கீழே, அவ்வளவுதான்.
அதுக்கு மேல எதுக்கு இந்த படம் வந்து பாக்கணும்னா விஷால் சார் டைரக்ஷன் பண்ணிருக்காரு, அதுக்காக போய் பார்க்கலாம் ஒன் டைம் அப்படின்னு சொல்லலாம். அவர் இப்பதானே ஃபர்ஸ்ட் படம் தான் டைரக்ஷன். ஆமா, இதுதான் ஃபர்ஸ்ட் படம். ஆமா, சோ அதனால வந்து பண்ணிருக்காரு, அசிஸ்டன்ட் டைரக்டரா 2-3 படத்துல ஒர்க் பண்ணிருக்காரு. பட் இதுதான் வந்து சோல் அண்ட் சோல் டைரக்ஷன். ஆமா, இன்னும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு இந்த படமே இந்த லெவல்ல பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் படமே போ வரும்போது கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுவார் நம்புறோம். பட் ஓகே, ஓவராலா வந்து ஒரு நல்ல பிலிம் தான். வில்லன் லிங்கா கெட்டப்ஸ் வந்து நல்லா இருந்தது. லிங்கான்னு சொல்லி ஒரு கேரக்டர்ல வராரு, சரியான கெட்டப், சீனு அந்த மாதிரி. பிரகாஷ் மியூசிக் வந்து வேற லெவல், பிஜிஎம் எல்லாம் தெரியுது. ஆமா, அதுக்கப்புறம் இது வேற என்ன சொல்ல வந்தனே, அந்த விஷால் சார் வந்து அந்த டானா வர சீன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. மிச்சப்படி வந்து அவ்வளவுதான், வேற எதுவும் சொல்றதுக்கு பெருசா இல்ல. நம்மளை பத்தி சொல்லணும்னா நம்ம வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட், அப்கமிங் பட்டிங் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட். ஒரு 11 சாங் கிட்ட ரிலீஸ் பண்ணிருக்கோம். சாங்ஸ்லாம் நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு, கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. மேலும் நிறைய சாங்ஸ் லைனப்ல இருக்கு, ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து வந்து நம்ம வந்து கானா லவ் ஃபெயிலியர் ட்ராக் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதோட ஒர்க் போயிட்டு இருக்குது. விரைவில் அதுல இருந்து ஒரு அப்டேட் உங்க எல்லாத்துக்குமே வரும். கண்டிப்பா. ஸோ உங்கள் சப்போர்ட்டு தான் வந்து எல்லாத்துக்கும் எங்களுக்கு மெயினாக தேவை. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வந்து ரிவ்யூ மட்டுமே கொடுக்காம டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஐடியாஸ்லாம் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் வந்து ஒரு சாங் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்து அதெல்லாம் ஃப்யூச்சரில் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கும் வந்து ஒரு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ சரி, இதோட இந்த முடிச்சுக்கிறோம். ஆக மொத்தம் வந்து நம்ம மகுடம் படம் வந்து கொஞ்சம் சரியா வைக்கலன்னு தான் சொல்லணும். அவ்வளவுதான், வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம், சிம்பிள், அவ்வளவுதான். ஓகே, ஆனா நல்ல மெசேஜ் இருக்கு படத்துல. ஸோ எல்லாரும் கொஞ்சம் அவேர், இதை பார்த்துட்டு கொஞ்சம் எல்லாரும் அவேர் ஆகுங்க. ஆனா கண்டிப்பா போய் ஒரு வாட்டி பார்க்கலாம். சரி, ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிக்கிறோம். அடுத்த vlogல உங்க டிஸ்க்ளைமர், படம் வந்து கொஞ்சம் பெரிய படம், செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப பெருசாகுது, அதனால பாத்துக்கோங்க. நாங்களே இப்ப படம் முடிச்சு 11:30 ஆக போகுது. சரி, ஓகே, முடிச்சுக்கலாம். சரி, ஓகே கைஸ், பை பை from J Bros. So this is J Bros. Tata, bye bye, see you, signing off. Tata, bye guys. You open up just to close the door, I stay up late trying to